வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தங்கம் வாங்கினா வருமான வரி நோட்டீஸு இதை முழுக்க தெரிஞ்சுக்கின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குங்க. ஸோ அதே மாதிரி தங்கம் விலை பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கான முழு அறிவிப்பை கேட்டுட்டு நீங்கள் தங்கம் வாங்குறத நீங்கள் முடிவெடுங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தங்கம் வாங்குறதால ஒரு சில பிரச்சனைகளும் வருது. அதே மாதிரி தங்கம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தங்கம் அப்படின்றது ஒரு மதிப்பு வாய்ந்த ஒரு பொருளாக கருதப்படுது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா தங்கம் இருந்தால் உடனடியாக அதை அடமானம் வச்சு நம்ம காசு வாங்கிக்கலாம் அர்ஜென்ட்டுக்கு. ஸோ அதே மாதிரி நிலம் இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா தங்கத்து மேலே நிறைய பேர் ஈடுபாடு காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா தங்கம்ன்றது நாளுக்கு நாள் உயர்ந்தும் குறைவாகவும் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தங்கம் வாங்குறதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது என்ன பிரச்சனை, எதனால் வருது அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமணங்களில், பண்டிகைகளில், விழாக்களில் போன்ற நேரங்களில் வாங்குகிற சிலர் முதலீட்டாகவும் தங்கம் வாங்குறாங்க. ஸோ ஆனால் அந்த தங்கம் வாங்கும்போது சில முக்கியமான அரசு விதிகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா வருமான உரைத்துறை, அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸும் வரலாம் அப்படின்றது குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ரொக்கமாகும்போது கேஷ் தங்கம் வாங்கும்போது கூடுதலாக கவனமாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் வாங்குவதற்கு எந்த விதியும் கட்டுப்பாடும் இல்லை. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் தங்கம் வாங்கலாம். ஆனால் ரொக்கமாக தங்கம் வாங்கும்போது சில முக்கியமான விதிமுறைகளை பார்த்தீங்கன்னா பின்பற்றணும். ஒரு சில பரிவர்த்தனை 2,00,000 வரையிலான தங்கத்தை மட்டுமே ரொக்கமாக வாங்க முடியும். இந்த தொகைக்கு மேலே இருந்தால் ரொக்கமாக பணம் செலுத்த முடியாது. அதற்கு பார்த்தீங்கன்னா பதிலாக வங்கி வழியாக அல்லது கிரெடிட், டெபிட் கார்டு போன்ற வழியாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2,00,000க்கு மேலே தங்கம் வாங்கினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொக்கமாக 2,00,000க்கு மேலே தங்கம் வாங்கினா வருமான வரித்துறை உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தொடர்பாக விசாரணையும் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பணம் எங்கேருந்து வந்தது, இதை தவிர்க்க தான் கார்டு வாங்கி டிரான்ஸ்போர்ட் அல்லது வங்கி விதிமுறை மூலமாக பணம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தங்கம் வாங்கும்போது ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான விஷயம். 2,00,000க்கு மேலே ரொக்கமாக வாங்கும்போது வாடிக்கையாளர்கள் பேன் கார்டு அல்லது ஆதார் கார்டு நகலை காப்பி தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ நகை எடுக்கிறதுக்கு போகிறீங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது இல்லாமல் ரொக்க பணம் எடுத்தால் எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ நகை கடைக்காரரும் பொறுப்பு. நகை கடைக்காரர்களுக்கு இந்த விதிகளை பார்த்திங்கன்னா பின்பற்ற வேண்டும். அவர்கள் வாடிக்கையாளர்களின் இருந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு போன்ற ஆவணங்களே பெற்று அந்த பரிவர்த்தனை பதிவு செய்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் அந்த பரிவர்த்தனைக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் எழுதிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பரிசோதனை மற்றும் அபராதம், நீங்கள் ரொக்கமாக தங்கம் வாங்கும்போது இந்த விதிமுறை மீறினா அதற்கான அபராதம் விதிக்கப்படும். அதோடு வருமான வரித்துறையிலேருந்து கடு நடவடிக்கையும் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவிர்க்க தான் குறைந்தபட்சம் வருமான வரி நோட்டீஸு கிடைக்கும் அப்படின்றதையும், அந்த அபராதம் செலுத்த வேண்டி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாடுகளில் தங்கத்தை வாங்குவதற்கு எந்தவித வரம்பும் இல்லை. ஆனால் அதாவது இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா, இந்திய நாட்டில் ரொக்கமாக தங்கம் வாங்குவதற்கு சில முக்கிய விதிகளை பார்த்திங்கன்னா அவர்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ரொக்கமாக தங்கம் வாங்குறதுக்கு இதற்கு மேல் செலுத்தும் தொகை, அதாவது 2,00,000க்கு மேலே செலுத்தும் தொகைக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கார்டு மூலிமா செலுத்தணும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு இந்த 2மே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.